ஹாய் கைஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரோன்ஸை பற்றி தான். வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல இந்த ட்ரோனுங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரோனுங்கிற வார்த்தை ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து எடுக்கப்பட்டதுங்க. ட்ரோனுங்கிற வார்த்தையோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மேல் பீயை குறிக்குது. மேல் பீயோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறது தான் அதோட வேலையே. அதனால் அதுக்கு ஐடியலிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. சும்மா இருக்கிறது தான் இந்த ஐடியலிஸ்க்கான அர்த்தமே. அதுக்காக தான் ட்ரோனுக்கும் சும்மா இருக்குது, அதாவது ட்ரோனோட பர்பஸே முதல்ல சும்மா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. ட்ரோன்ஸை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாரில் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணாங்க. ட்ரோனுங்க கான்செப்ட் முதல்ல 1930 பிரிட்டிஷ் ராயல் நேவி தான் கொண்டு வந்தாங்க. அதோட பேர் தான் பிரிட்டிஷ் DH-82B குயின் பி. அதுக்கப்புறம் தான் மற்ற நிறைய ட்ரோன்ஸ்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரோன்ஸில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அக்ரிகல்ச்சர் ட்ரோன், டெலிவரி ட்ரோன், மைக்ரோ ஏரியல் வெஹிக்கிள், மினியேச்சர் UAV, மல்டிகாப்டர் இல்லைனா மல்டி ரோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பேசஞ்சர் ட்ரோன், குவாட்காப்டர், காம்பேட் UAV அதாவது அன்மேண்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள். சரி, இந்த டைப் ஆஃப் ட்ரோன்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோட மெயின் யூஸஸை இப்போ பார்ப்போம். ட்ரோன் மெயினாக டிஃபென்ஸ் அண்டு மிலிட்ரி பர்பஸ்க்காக தானே யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு கமர்ஷியல் யூஸாகவும் ஆகிடுச்சு. இப்போதைக்கு முக்கியமாக ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு என்ன சொல்கிறது மெயின் இதுவே இருக்குது. ட்ரோன்ஸ் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி இல்லை அந்த மாதிரி. இப்போ அது இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னால் ட்ரோன் கேம் தான் அப்படின்னு ஒரு முடிவாகி இருக்குது. இதை தவிர இன்னும் நிறைய யூஸஸ் இருக்குது. ட்ரோன்ஸை பேசிக்கான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று ஃப்ளைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று நேவிகேஷன் சிஸ்டம். இந்த ஃப்ளைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மோட்டார், பேட்ரி, ஆண்டனா, ரிசீவர், ஆக்ஸ்க்ளோமீட்டர், ஆல்டிமீட்டர் அப்படி சென்சார்ஸ் இன்னும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நேவிகேஷன் சிஸ்டத்துக்காக GPS மாடியூல், கேமரா, இன்னும் நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ள மாடர்ன் ட்ரோனோட இந்த இன்பில்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா GPS மாடியூலும் 3D கோஆர்டினேட்ஸ் வந்தாங்க. சரி வாங்க இப்போ ட்ரோன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ட்ரோன்ஸ் லைட் காம்போசிட் மெட்டீரியல்ஸால் மேட் பண்ணுறாங்க. இதனால் இது வெயிட்டும் கம்மியாக இருக்குது, மேனுவரபிலிட்டியும் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. இதனால் அது ஈஸியாக காற்றுல அப்படியே ஃப்ளோ ஆகிறதுக்கான அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இன்னும் இந்த ட்ரோனுக்கு நிறைய டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணிடுறாங்க. அது என்னென்னா இன்ஃப்ராரெட் கேமராஸ் இல்லை இருக்கட்டும், UAV ஆகட்டும், இல்லை GPS ஆகட்டும், இல்லை ரிமோட் கிரவுண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரோனு எல்லா டைப்லேயும் எல்லா சைஸ்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மிலிட்ரி பர்பஸ்க்காக மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இது இப்போ நிறையாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை GPS வச்சுருக்காங்க. இது லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஹைடெக் கேமராஸ் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் 4K HDRல கூட நீங்கள் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் நீங்கள் வயர்லெஸ் மூலியமாக நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணவும் முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா இதில் ஆப்ஸ்டாக்கிள் டிடெக்ஷன் அண்டு கொலேஷன் அவாய்டன்ஸ் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சென்சார்ஸ் மூலியமாக தான் இந்த டெக்னாலஜி ஒர்க் ஆகுது. இதுலேயே நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. விஷன் சென்சார், அல்ட்ராசோனிக் சென்சார், இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு பல விதமான சென்சார்ஸ் இருக்குது. விஷன் சென்சார்னால் ஒன்றும் இல்லை, இந்த கேமரா மூலியமாக மானிட்டர் பண்ணி அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணுறது. அல்ட்ராசோனிக்னால் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை பாஸ் பண்ணி அது திரும்பியும் ஏதாவது இப்போ சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் குறுக்க இருந்துச்சு சொன்னால் இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அதோட அடித்து திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பியும் ட்ரோனுக்கே வரும். இதே மூலியமாக இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு ரெகனைஸ் பண்ணி அது ஈஸியாக தடுக்கிறதுக்கு முயற்சி ஆகுது. இப்போ ட்ரோன்லேயே விதவிதமாக இது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் முக்கியமாக குவாட் கேப்டர் தான் ரொம்பவே இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. குவாட் கேப்டர்னா இல்லை, பேர்லேயே தெரியுது குவாட்னா அப்படி 4 2 மோட்டார்ஸ் ப்ளஸ் 2 மோட்டார்ஸ். 2 மோட்டார்ஸ் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். இன்னும் 2 மோட்டார்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது குவாட் காப்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் 6 இல்லை 8 இது விங்ஸ்க்காக ஹெக்ஸாகாப்டர்ஸ், ஆக்டாகாப்டர்ஸ் அப்படின்னு இன்னும் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்லாம் கூட டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரோனை நீங்கள் ஆப் மூலியமாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இது பண்ணுறது தான் இதோட மெயின் எய்மு. அதுக்கான ஸ்டெப்ஸும் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்யூச்சரில் அதுவும் சக்ஸஸ் ஆகிடும் என்று எதிர்பார்க்கப்படுது.
இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃபிவி டெக்னாலஜி வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எஃபிவி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க உங்கள் ரிவ்யூ அப்படிங்கிறத ட்ரோன் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு இது வந்து லைவ் வீடியோ கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அதனால் நீங்கள் நேரடியாக பார்க்கறதுக்கான ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு நெகட்டிவிட்டியே கிடையாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நெகட்டிவிட்டி இருக்குங்க. அதாவது இப்போ செக்யூரிட்டி அண்ட் ஹேக்கிங் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓஎஸ் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது உங்கள் ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ், மெயின் போர்ட்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமில் கோடில் தான் இருக்கனால இதையும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். சரி, இந்த ட்ரோனை எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம்னா, இது நிறைய ட்ரோன்ஸ் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் மெயினாக இருக்குது அப்படிங்கன்னா DJI. எல்லாருக்குமே தெரியும், DJIங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக ரொம்பவே பாப்புலரான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் அதிகமாக, அதாவது பெஸ்ட் டெக்னாலஜி, அதாவது பெஸ்ட் ட்ரோன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய 2019 வந்து இந்த DJI தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. DJI மேவிக் 2 ப்ரோ, மேவிக் மினி, அதில் மேவிக் ப்ரோ, அதுமாதிரி DJI இன்ஸ்பயர், DJI ஃபேண்டம் 3, ஃபேண்டம் 4, ஃபேண்டம் ப்ரோ எக்ஸெட்ரா அது மாதிரி எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரோனுக்கு ஏற்ற மாதிரி அதோட டெக்னாலஜியும் அதோட ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் லைட்டாகவே மாறும். ஓகே, இப்போ இந்த அப்பார்ட் ஃப்ரம் மிலிட்ரி அண்டு வேறு என்ன, இந்த ஃபோட்டோகிராஃபி இதுக்கு வேறு எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்ப்போம். மெயினாக இந்த ட்ரோன் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல் ஃபீல்டில் இப்போ ரொம்பவே இதாக இருக்குது. சீன்ஸ் வந்து இந்த ட்ரோன் வந்து ரொம்பவே லோ காஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே ஒரு ஹியூஜ் ஏரியாவில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த க்ராப்லாம் ஈல்டு பண்ணலாம், பெஸ்டிசைட்ஸ் இது பண்ணலாம், இன்னும் நிறைய பர்பஸஸுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஷிப்பிங் அண்ட் டெலிவரியில் கூட இந்த இது வந்து ரொம்ப இதாகுது. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமேசானில் ஒரு ட்ரோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதுவே ஷிப் பண்ணணும் அப்படின்னு. அதே போல் டாக்ஸிஸ், ஒரு இது வந்து மூவபிள் டாக்ஸிஸ், இது வந்து ஹியூமனை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் லெவல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து துபாயில் 2020 இல்லை 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ட்ரோன்ஸ் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்க்கும் மற்ற ஹெல்த் கேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எங்கள் மக்கள் இல்லை ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் இல்லை ரோபாட்ஸ் அங்கே மாதிரி போகிறதில்ல, ட்ரோன்ஸும் இப்போதைக்கு அது நல்ல ஒரு ஃபீல்டு எதிர்பார்க்கப்படுது. ஃபிலிம் கூட இப்போ ட்ரோன் கேமரா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கேமராவும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன யூசஸ் இல்லாமல் இன்னும் 2-3 இடத்துல ரொம்பவே யூனிக்காக இந்த ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் ரேசிங், ட்ரோன் கேமரா, மட்டும் இல்லாமல் ட்ரோன் லைட் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஷோஸ். சரி, இந்த ட்ரோன் ரேசிங்னா என்னவோ, இதுவும் ரொம்பவே பாப்புலரான ஒரு கேமிங் ஸ்போர்ட் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஏ வீடியோ கேம். நீங்கள் வந்து ஒரு ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணணும். அது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதில் வந்து ஒரு விஆர் ஹெட்செட் நீங்கள் மாட்டிக்கணும். ஸோ நீங்கள் அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறாப்போலேயே ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ட்ரோன் கேமரா எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அதுவே தன்னால் கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்பவே அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து இந்த லைட் ஷோஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2-3 இதில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட இன்டெல் கம்பெனி ஒரு லைட் ஷோ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. செவரல் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.